ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான தோசை பார்க்கலாம். இது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டயட் இருக்கவங்க இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தோசையை வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தோசை பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்னவங்களுக்கும் பிடிக்கும். நல்லா மொறுன்னு நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வரும். நம்ம சூப்பராக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சூப்பராக செய்யலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் பாசி பயிர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் மற்ற பொருளும் நம்ம அளந்துக்கலாம். இந்த பாசிப்பயிரை நல்லா நம்ம கழுவிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா நல்லாயிருக்கும். அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு அரிசியும் உளுந்தும் இல்லாத தோசை இது. இதை புளிக்க வைக்கணும் கூட அவசியம் இல்லை. 1 கப்பு தினை எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி கழுவுவோம். இதில் அழுக்கு நிறையா இருக்கும். அதனால் நல்லா கையை வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லா அலசிட்டு தண்ணியை கொட்டினீங்கன்னா தான் அந்த தினை நல்ல கலராக இருக்கும், ஒரிஜினல் கலருக்கு வரும். பாருங்கள், நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி கழுவுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம கழுவிட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம். இல்லது ஒரு ஓவர் நைட் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு உடனே தோசை ஊற்றிக்கலாம். இதை அப்படியேவும் தோசை ஊற்றிக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை ஊற்றலாம். ரொம்ப நேரம் புளிக்க வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் புளிச்சிடும் இது. அதனால் ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சாவே போதுமாக இருக்கும். இப்போ நான் உடனே ஊற்றிடுவேன், அரைச்ச உடனே ஊற்ற போகிறேன். அதனால் இப்போ நம்ம ஓவர் நைட்டு ஊறி இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. முதல்ல தினையை எடுத்துகிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். வேறு இதோட எதுவும் சேர்க்காம வெறும் தினையை மட்டும் அரைக்கிறோம். நல்லா அரைச்சிட்டு அதோட இந்த வெந்தயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிளகாய் அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. நார்மலாக தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்குவோம். நான் கம்மியாக ஊற வச்சதுனால மிக்சியிலே அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு சொல்லி. நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க, ரொம்ப சேர்க்காம கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிங்க. அடுத்தது பாசிப்பயிறு சேர்த்துட்டு அதுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதுவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பயிறுமே நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம். எவ்வளோ தூரம் உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நம்ம கலக்கிறதுல தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் கலந்தோம்னா மாவு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆயிரும். கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா சரியாக இருக்குது இந்த மாவுக்கு. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. திரும்ப ஒரு டைமு நல்லா கலக்கும்போது அந்த நல்ல மாவு ஒன்றோட ஒன்று இதாகனால நல்லா சாஃப்டாக தோசை வரும். அதுக்கு தான் நான் நல்லா கலந்துருங்கன்னு சொல்கிறது. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயோ அல்லது நெய்யோ சேர்த்துட்டு நம்ம தோசை விடலாம். எவ்வளோ மெலிசாக உங்களால் தோசை ஊற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் மெலிசாக ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா பேப்பர் மாதிரி வரும், சூப்பராக வரும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நெய் வேணாலும் நெய் சேர்த்துக்கலாம், அல்லது எண்ணெய் வேணாலும் எண்ணெய் சேர்த்துங்க. இதோட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையோட கொஞ்சம் நல்லா நறுக்கிய வெங்காயத்தை இந்த தோசைக்குள்ளே வச்சு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம அரிசி சேர்க்கல, உளுந்தும் சேர்க்கல, ஆனாலும் தோசை சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தோசை நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சுட சுட சூடாகவே சாப்பிட்டிங்கன்னா
ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹாட் பேக்கில் வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆயிரும். சூடாகவே சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு ரெசிபியோடு பார்ப்போம். ஓகே, பாய்.